ஒயிட் ரைஸ் வர்சஸ் ப்ரௌன் ரைஸ் எது வசதிங்கிறது பேசிகிட்டே இருந்தால் எப்படி வாங்க அடித்து பார்த்துருவோம். இந்த ஒயிட் ரைஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் அ பாலிஷ்ட் ரைஸ். அதில் வந்து இந்த பிராண்ட் லேயர் இருக்காது. அதை ரீட்டைன் ஆச்சுன்னா அதை ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்ல போகிறோம். அந்த ப்ரௌன் ரைஸில் ஒரு ஆடட் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த அதர் ஹேண்ட் இந்த ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் குக் பண்ண முடியும், ஈஸி டு டைஜஸ்ட் அண்ட் ஆல்சோ வந்து சுகர் லெவல் ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும்னா ஒயிட் ரைஸ் இஸ் அ பெட்டர் சோர்ஸ். இந்த ப்ரௌன் ரைஸ் குக் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் அதோட கிளைசேமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ சுகர் லெவல் உடனே ஸ்பைக் ஆகாமல் ஒரு மெயின்டைன் லெவலில் பார்த்துக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். இந்த ப்ரௌன் ரைஸ் சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம், ப்ளோட்டிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஒயிட் ரைஸ் வர்சஸ் ப்ரௌன் ரைஸ், இட் இஸ் வாட் யூ சூஸ். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது கேலரி தான். ஸோ மோர் ஆர் லெஸ் ஒயிட் ரைஸ் ப்ரௌன் ரைஸ் ரெண்டுமே கேலரிஸ் ஒன்று தான். மாடரேஷன் இஸ் த கீ. குவான்டிட்டி நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது தான் முக்கியம். ஒயிட் ரைஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈவலும் கிடையாது, அட் த சேம் டைம் ப்ரௌன் ரைஸ் வந்து நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு மேஜிக் சப்ஸ்டன்ஸும் கிடையாது. நீங்கள் என்ன ரைஸ் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.